Hello friends, welcome back to Harshini channel. Good morning to all. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ரொம்ப பிஸிங்க. ஃப்ரைடேன்றதுனால காலையிலேருந்து ரொம்ப பிஸி. பூஜையெல்லாம் முடிச்சு சமையல்லாம் முடித்தோம். அடுத்தது கிருத்திகா தான் எப்பவும் போல சமையல். நான் சுவாமி இடத்தடிச்சு கோலம் போட்டு பூஜையெல்லாம் முடித்து அர்ஷினி குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டேன். சமையல் பண்ணி ஹஸ்பண்டு இவங்க அவங்க அப்பா ஹஸ்பண்டு எல்லாரையும் அவள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டா. அன்றைக்கி இந்த வேலையெல்லாம் ஓடிட்டு இருந்தது. சரி நம்மளும் வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி போட்டுருவோம் உங்களுக்கு அப்படின்ட்டு இது பண்ணி இந்த ரொம்ப நாள் போடணும்னு நினச்சேங்க. பட் ஆனால் போடவே முடியல என்னால். சரி கருவேப்பிலை நிறைய இல்லை, நல்லாவும் கிடைக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை நிறைய கிடச்சிருந்துங்க. சரி இதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி போடுவோம் இன்றைக்கி அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு நம்ம செஞ்சிடக்கூடிய ரெசிபிங்க இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர்ஸும் ஈஸியாக செஞ்சுருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களில் இருக்காங்க இல்லையா பிகினர்ஸு, நியூவாக சமைக்கிறவங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு வந்து எங்கள் ரூமில் தங்கி இருக்கிறவங்க, கை சமைச்சு சாப்பிட்றவங்க இது வீட்டில் இருந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு நல்லா ஓடுங்க. 10 நாளைக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெளியில் வச்சாலே 10 நாள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபி. இதை வந்து நல்லா அலம்பிட்டு காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணி இருக்கக்கூடாது, அலம்பிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை இந்த பேஷன் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். என்ன ரெசிபி அப்படின்னா கருவேப்பிலை தொக்குங்க. கருவேப்பிலை வந்து இது போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். தெரியாத பார்க்காதவங்க போய் அதில் பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து தொகையில் போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலையில் வந்து குழம்பும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது 3 ரெசிபியும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து கருவேப்பிலையில் வந்து தொக்குங்க. கருவேப்பிலையில் வந்து ரொம்ப அயன் ஜாஸ்தி, அயன் கண்டென்ட்டு. நம்ம வந்து ஹேர்லாம் நல்லா இருக்குங்க. கருகருன்னு ரொம்ப அதிகமாக நிறமுடி சின்ன வயசுலேயே வரவங்க அடிக்கடி இந்த கருவேப்பிலை வந்து வாரத்துக்கு 2 நாள் தொகையிலோ இல்லை பொடியோ இல்லை இந்த மாதிரி தொக்கோ இதோ செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக முடி வந்து அந்த தானாகவே அந்த கருப்பாயிடும். அந்த அளவுக்கு வந்து இந்த கருவேப்பிலையில் வந்து அயன் இருக்குது அதிகமாக. அயன் உடம்புல கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறமுடி ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை இதால் ஒரு பேஷனால் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேங்க. நான் எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூனு கடுகு, வெந்தயங்க. வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் என்ன பண்ணணுமோ வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு இது. அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் முதல்லையே. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் கொஞ்சம். இதுதான் காரப்பொடி, வெறும் மிளகாத்தூள். அப்படி வெறும் மிளகாத்தூள் இல்லைன்னா சிகப்பு மிளகா இருந்தால் அதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். திரும்ப கடைசியில் தாளிப்பு ஒன்று, கடுகு, நல்லெண்ணெய், இது வேணும் உளுத்தம்பருப்பு வேணும்னா உளுத்தம்பருப்பு போடலாம். ஆனால் கடுகு நல்லெண்ணெயோட விட்டால் கூட ரொம்ப நாள் இருக்கும், நல்லாயிருக்கும். சரி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு இழுப்பு சட்டிங்க. நல்லா அதை வந்து இழுப்பு சட்டி ஈரம் இருக்கக்கூடாது, காயணும். காஞ்ச உடனே இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இதுக்கு வந்து இந்த வெந்தயம் போட்டால் போதும். வெந்தயங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கணும். வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா வறுப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு நிறமாக ஆகிடும். கடுகு வந்து எப்பவும் போல படப்படன்னு பொரியும். எப்பவும் போல எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது படப்படப்படன்னு ஆகுது இல்லையா, அது மாதிரி கடுகு படப்படன்னு வெடிக்குது. அதுதான் நமக்கு வந்து அந்த பதம். அப்படி வரும்போது நம்ம வந்து அதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்க கடுகு இப்பவே வந்து படப்படன்னு வெடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. வீடியோல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு. வெந்தயம் கொஞ்சம் செவக்கணும். ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியா வறுக்கணும் அப்படின்றது கிடையாது, ஒன்னாவே போட்டு நீங்க வறுத்துக்கலாம். ரொம்ப அது வந்து பத்துப்படாம பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 4 கிழமையில கூட நம்ம தொட்டுன்னு சாப்பிடலாங்க. ஊறுகாய் மாதிரி நல்லா இருக்கும். ஒரு ஏகாதசி விரதம் இருக்கும், ஒரு உப்புமா பண்ணிட்டேன், ஒரு சைட்ல வச்சு தொட்டு சாப்பிடலாம். பார்த்தீங்களா நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருது. இந்த வெந்தயம் வந்து வறுத்த உடனே ஒரு வாசனை வரும். அந்த வாசனையும் வர ஆரம்பிச்சிருதுங்க. அந்த
இது வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றணும்னா கொஞ்சம் சூடாக ஆறட்டோங்க. வெந்தயத்தை வந்து நல்லா வந்து தீய விட்டுறக்கூடாது. தீஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பாயிடும். அதனால வந்து இது வந்து வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்க, வேற ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சிருக்கேன். இது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து அரைக்க வேண்டிய சாமான்கள்லாம் என்னென்னு பார்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, முதல்ல வந்து ஊற வச்சிருந்த அந்த புளியை வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேல கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு முதல்ல கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். இந்த உப்பு நான் போட்ட உப்பு இதுக்கு சரியா இருக்கும். வெல்லங்க, அப்படி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. நான் வெல்லத்தை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுல வந்து நம்ம போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது வந்து மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லெண்ணெயில செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால இது வந்து நல்லெண்ணெய் முதல்ல ஊற்றிக்கணும். நல்லா ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றினா சரியா இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய். அடுத்தது வந்து அந்த நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை விழுத அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, இது பாருங்க, இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலை விழுத இதில் நம்ம கொட்டிக்கிறோம். ஊற்றினோடனே இது நல்லா கொதிக்குங்க. நல்லா ஒரு 4 கொதி வரணும். அந்த கருவேப்பிலையோட அந்த ரா ஸ்மெல் போகணுங்க. ஏன்னா இதில் எல்லாமே நம்ம புளி, கருவேப்பிலை, இது எல்லாமே உப்பு, வெல்லம் எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதனால வந்து கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடிங்க. இதால 1 மிளகாய் பொடி போட்டிருக்கேன். நல்லா இனிப்பு, காரம், புளிப்பு அந்த இதை பொடி பண்ணி போட்டதுனால கொஞ்சம் லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க. சிம்ல வச்சுக்கலாம். நம்ம அந்த கருவேப்பிலை வாசனை நல்லா கமகமன்னு வருதுங்க. கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு சூப்பர் டேஸ்டா கிடைக்கும். அப்படி நல்லெண்ணெய் கிடைக்கல இல்லை அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கிற கடல் எண்ணெயோ அல்ல ரீஃபைண்ட் ஆயிலையோ செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில செய்யணும். பாருங்க, நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து மேல வரணும். பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் மேல அப்படியே கக்கிண்டு வரும். வரும்போது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பொடி இடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, வெந்தயமும் கடுகும் வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடி அதுல போட்டுருந்தாங்க. வச்சுட்டு பார்த்தீங்களா, கடைசியில வந்து ஒரே ஒரு தாளிப்பு, அவ்வளவுதாங்க. இனிமேட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு 2 உளுத்தம்பருப்பு தாளிச்சதுல ஊற்றிடணும், அவ்வளவுதாங்க. தாளிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. வெடிச்சதுக்கு அப்புறம் தாளிச்சதுல கொட்டிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுல் நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோக்கு மேல இது எடுத்துருப்பாங்க. கருவேப்பிலையை நல்லா அலம்பி வெயில்ல காய வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேல நல்லெண்ணெய். நல்லெண்ணெயை ஊற்றி அடுப்பில் லைட்டாக சிம்ல வச்சு காயும்.
அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை முன்னாடியே ஊற போட்டு வச்சிடணும். ஊற போட்டுட்டு அந்த கருவேப்பிலையோட அந்த புளி ஊற போட்டு அந்த தண்ணியோட ஊற்றணுங்க, ஊற்றி அரைச்சிக்கணும். அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாகவே ஊற்றி அரைச்சிடலாம். நம்ம ஊற்றி அரைச்சிக்கணும். அதில் வந்து உப்பு கொஞ்சோண்டு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு 1 ஸ்பூன் வெல்லம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு அந்த 100 கிராம் நல்லெண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு காஞ்சது இல்லையா, அதில் ஊற்றி அதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுனே கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டு அந்த கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து மேலே வந்து தழும்பி நிற்குங்க. அதுதான் பதம். அப்போ வந்து ஆஃப் பண்ணணும். அப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சும்மா இறக்குற சமயத்தில் அந்த வெந்தயமும் கடுகும் வெறும் வால்நிலை எண்ணெயெல்லாம் எதுவும் போடாமல் ட்ரையாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பொடி பண்ணி பவுடராக்கி அதை அதில் கலக்கணும். கலந்த உடனே அது என்னாகும், தண்ணியாக இருந்தது கொஞ்சம் கெட்டியாகும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு மேலே வந்து ஜீரகத்தூள் தூவி கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டும் ஒரு தாளிப்பு கொடுத்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். தாளிப்பு கொடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஒரு தடவை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.